ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி தனம் ஆட்டோலேருந்து இறங்குறது பாட்டி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவன் எங்கே போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு கேட்பாங்க, எங்கடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவள் சேலை எடுத்துகிட்டு வரேன் அப்பத்தா, இன்றைக்கி அக்காவுக்கு பிறந்தநாள் சொல்லுவாள். அக்காவுக்கு பிறந்தநாளா? இதை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பாரு, சரியான அமுக்கினிடி அவன்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்டு அவள் பர்த்டேக்கு எல்லாமே ரெடி பண்ண சொல்லுவாங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கேக்லாம் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. மலரும் கேக்லாம் இது பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பலூன் எல்லாம் ஊதி 2 பேரும் மலரும் அவங்க மாமியாரும் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே தாமரையும் அவங்க அம்மாவும் பேசுவாங்க. போஸுக்கு அந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்திடணும், போஸு கல்யாணம் நடந்தால் இவங்களை பிடிக்கவே முடியாது, நம்ம எப்படி அடிமை மாதிரி இந்த வீட்டில் இருக்கோமோ அவங்களும் கடைசி வரைக்கும் அப்படி தான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. இதோடு இங்கே 2 பேர் பிளானிங்கோடு இங்கே முடியும். அங்கே ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க. இதை சித்ரா பார்த்துட்டு என்ன அத்தை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தாமரை எல்லாருமே ஷாக் ஆகி கேட்பாங்க. கேட்கும்போது பாட்டி சஸ்பென்ஸ் டி சொல்லுவாங்க. சஸ்பென்ஸா? என்ன சஸ்பென்ஸ்? இதுக்கு தான் திருட்டுத்தனமாவது படிக்கணும்னு சொல்கிறது. சஸ்பென்ஸ்னா கூட என்னன்னு தெரில, சஸ்பென்ஸ்னால் சஸ்பென்ஸ் தான், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, போ தெரியிறப்ப தெரியும் போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவாங்க. இங்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க. தமிழ்ச்செல்வி இன்னைக்கு பார்த்து சீக்கிரமாக வந்துடுவா. உடனே அவள் தங்கச்சி கேட்பா, என்னக்கா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு. அரசியல் கட்சிக்காரங்க கூட்டம் எதுவும் நடக்குதுரியா, அதனால கடையெல்லாம் முன்னாடியே அடைக்க சொல்லிட்டாங்க, அதான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் வேலைக்கு போகாமன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவன் வாங்கி வந்த சாரீ எடுத்து காமிச்சு, எப்படிக்கா இருக்குது, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி, இந்த கலரில் தான் நான் வாங்கணும்னு நினச்சி சொல்லிட்டு உடனே சொல்லுவாள். அம்மா தான் வாங்கி தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் பேசுவாள். அவங்க அப்பா கிட்டே இவ்வளோ நாள் பேசாமல் இருப்பாள், அவங்க அப்பா கிட்டேயும் பேசிடுவாள். உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வீட்டிலேருந்து ஃபோன் வரும், தமிழை வர சொல்லி. அவளுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்காக அப்பத்தா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தனா சொல்லுவாள். அதான் வர சொல்கிறாங்கல்லக்கா, போய் பார்த்தா என்னன்னு தெரியும், நீ வான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவளுக்கு யோசனையாகவே இருக்கும். அக்கா நீ போயிட்டு கிளம்புக்கா, கிளம்பி வா போகலாம், போயிட்டு என்னன்னு நேர்லேயே போய் கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே ஃபுல் செலிப்ரேஷன், வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துருவாங்க. தமிழ் போயிட்டு கேக் தமிழுக்கு மலர் ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணிட்டு கேக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருவாள். வச்சுட்டு கேக் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே ராஜாங்கம், சேது, சன்னியாசி எல்லாருமே வந்துடுவாங்க. யாருக்குமே புரியாது, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இருங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே தமிழ் வந்தோடனே கேக் ஓப்பன் பண்ணி, தமிழுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியாது, ஏன் இங்கே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்குமே ஷாக்காக தான் இருக்கும். கேக் ஓப்பன் பண்ணோடனே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்ச்செல்வி இருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடும், காண்டாயிட்டு. தாமரை அவங்க அம்மா சித்ரா அவங்கெல்லாம் திட்டுவாங்க, இவளால் தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி அந்த கேக்கை தூக்கி போட்டுருவாங்க. ராஜாங்கமும் ஏம்மா ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கேட்டுட்டு செய்ய மாட்டியா, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதா இல்லையா சொல்லிட்டு, வர நீ சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு அவர் போயிடுவார். அவர் தம்பி ஒரு பக்கம் திட்டிட்டு போயிடுவார். சேது எதுவுமே சொல்ல மாட்டான். தமிழ் சேதுவை பாப்பா, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாகவே இருப்பான். சைலண்ட்டாக நின்றுட்டு அவன் போயிடுவான். உடனே தமிழ் சொல்ல, அப்போ தான் உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதும், எனக்கு யாரோட எதுவும் தேவையில்லை, நான் முன்னாடியே சொன்னது தான், இது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்போ தான் சொல்லிட்டு பாவமாக போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. சேது தமிழ்ச்செல்வி பர்த்டே கொண்டாடுவாரா மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.